أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இஸ்லாமியர்கள் நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கை ரொம்ப வலுவான நம்பிக்கை. அல்லாஹ் என்பது வானங்களையும் பூமியையும் படைத்தவன். ரப்பி சமாவாதி வல் அருள், வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இறைவன் இருக்கிறான். இறைவனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அவ்வளோ அற்புதமான ஒரு இறைவனை நாம் என்ன செய்கிறோம்? வானங்களுக்கும் பூமிக்குமான இறைவனாகவும் அகிலங்களை படைத்தவனான ஒரு இறைவனாகவும் அல்லாஹுவை நம்ப சொல்லுகிறது. இறைவனை நம்ம நம்புகிற இந்த நம்பிக்கை அதுவே ஒரு நல்ல ஒரு திசையை நோக்கி தான் இதை கொண்டு போய் சேர்க்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ இறைவனை நம்ம பார்த்ததில்லை, அவனை பார்வைகள் அடையாது, அவனோ பார்வைகளை அடைகிறான். இறைவனை பார்வைகள் அடையாது, இறைவனோ பார்வைகளை அடைகிறான். அப்ப இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இருப்பது போல் நீங்கள் தொழுவுங்கள், அல்லது நீங்கள் இறைவனை பார்ப்பது போல் தொழுவுங்கள் என்று தொழுவும் போது அதை பற்றி அந்த கூடுதல் சிந்தனைக்காக என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இறைவனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, மறு உலகத்திலே பார்க்க முடியும். அவன் பிரம்மாண்டமானவன் என்று குர்ஆன் பேசுகிறது. அதே மாதிரி இறைவனுடைய வல்லமை பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவனுடைய வல்லமை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் குன் ஃபயகூன், ஆகு என்பான், உடனே அது ஆகிவிடும். அப்போ இறைவனுடைய வல்லமையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவன் ஒரு பொருளை படைக்கணும்னு நாடுனா உடனே ஆகுமா, உடனே ஆகும், அவ்வளோதான். அவ்வளவு ஆற்றல் உள்ளவன். அதே மாதிரி இறைவனை குர்ஆனுடைய இலக்கணம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அல்லாஹு சமது. அல்லாஹு இறைவன் என்பவன் தேவைகள் அற்றவன். எந்த தேவையும் இறைவனுக்கு கிடையாது. அல்லாஹுன்னா இறைவன், இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் என்ன இல்லை, கிடையாது. காசு பணம் கொண்டு போய் கோடி கோடியாக அள்ளி அள்ளி கொட்டி கடவுளை திருப்திப்படுத்திட முடியுமா? முடியாது. நேர்மையாக நடந்தால் இறைவனுடைய அருளை பெறலாம். அப்போ இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம தான் தேவை உடையவன். அது குர்ஆனே அப்படி சொல்லுகிறது. நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அல்லாஹு தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவன் புகழுக்குரியவன். இறைவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சமது, அவன் தேவைகள் அற்றவன். அப்போ இறைவன் தேவைகள் அற்றவன் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வச்சிருக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. மற்றவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, ஏராளமான பேர் நம்புகிறாங்க. கடவுளை எப்படி நம்புகிறாங்கன்னு சொன்னால், கடவுளுக்கு தேவை இருக்குன்னு நினச்சி தான் என்ன செய்கிறாங்க? நிறைய தவறான விஷயங்கள் எல்லாம் கடவுளின் பெயரால் என்ன செய்கிறாங்க? ஏமாற்றப்படுகிறார்கள். அதே மாதிரி இஸ்லாமிய நம்பிக்கையில் ஒரு முக்கியமான நம்பிக்கைன்னு சொன்னால், இறைவன் மனித ரூபத்தில் வரமாட்டான். மனிதனாக இந்த உலகத்தில் யாருக்கும் காட்சி அளிக்க மாட்டான். இறைவனை பார்த்ததாக சொன்னால் அவர் பொய் பேசினார் அப்படின்னு தான் இஸ்லாமிய நம்பிக்கை. அப்போ யாராவது இறைவனை பார்த்ததாக சொன்னால், ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு சொன்னாலே அது பொய் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் வேற யாருமே பார்த்தாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பொய்யை சொல்கிறாங்கங்கிறது அது அப்பட்டமான ஒரு விஷயங்கிறத நமக்கு வலுவாக நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இறைவன் மனித ரூபத்தில் வரமாட்டான், மனிதனாக காட்சியளிக்க மாட்டான், மனித நிலைகளில் இறைவன் இருக்க மாட்டான். இந்த பூமியில் அவரை பார்க்க முடியாது, இறைவன் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. இறைவனுடைய வல்லமையை பார்க்கலாம், மறு உலகத்தில் இறைவனை பார்க்கலாம், மறு உலகத்தில் இறைவன் காட்டுவான். இறைவனுடைய ரூபத்தை மறு உலகத்தில் பார்க்கலாம். இறைவனுடைய எந்த ஒரு உருவத்தையோ அவனுடைய அந்த தோற்றத்தையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்பதை வலுவான முறையில் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதில் என்ன பெரிய விஷயம்? இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ஏராளமான நன்மைகள் நிறைந்து கிடக்கு. மூட நம்பிக்கையை ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை கடவுளாகவே அவதரிக்கிறார்கள். நான் இன்ன பகவான், நான் இன்ன கடவுள், நான் இன்ன அவதாரம், என்னை நீங்கள் வணங்குங்க, நான் இன்ன கடவுளுடைய இத்தனாவது அவதாரம் அப்படின்னு ஏராளமான பேர் இன்றைக்கு அவதரிக்கிறாங்க. நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த கடவுள் அவதாரம் சொல்லி வரக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சும்மா சாதாரணமாக ஆளாக தான் இருப்பார். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு முடியை நிறைய வளர்த்துக்கிட்டு நான் கடவுள் அவதாரம்னு வந்துடுவார். திடீர்னு முடி வச்சுருந்தவர் மொட்டை அடிச்சுட்டு நான் கடவுள் அவதாரம்னு வந்துடுவாங்க. திடீர்னு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து
நாங்கள் வந்து 2 பேரும் கணவன் மனைவி கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு வந்துடுவாங்க. உடனே மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? மக்களுடைய நிலை என்ன ஆகுது? நேராக கடவுளே வந்துட்டார் ஐயா, கடவுளே மனிதனுடைய அவதாரமாக வந்துட்டாங்க, இந்த நடிகையே வந்து கடவுளாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேராக போய் அந்த ஆளுக்கு போய் என்ன செய்கிறாங்க? நகையை கொண்டு போய் போடுறது, மாலையை கொண்டு போடுறது, நிறைய விதமான ஆடையை கொண்டு கொடுக்கறது, சொத்துக்களை எழுதி வைக்கிறது, காசு பணத்தை கொண்டு போய் போடுறது, அவங்க தரக்கூடிய சின்னோண்டு பொருளுக்காக வேண்டி ஏதாவது நேச்சை அது இதுன்னு ஏதாச்சும் கொண்டு தர்றதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த பொருட்களையும் கொண்டு போய் பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் கொண்டு போய் போடுறான். ஏன்னா அவனுடைய பார்வையில் அது கடவுளாகவே தெரியுது. யோசிச்சு பாருங்க. அப்பா, இறைவன் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம். யோசிச்சு பாருங்க. ஒரு இஸ்லாமியன் இது மாதிரி நம்புவானா? ஒரு முஸ்லீம் இதே மாதிரியான ஒரு கோட்பாட்டுக்கு வருவானா? யாராவது ஒருதலை பார்த்து கடவுள்னு சொல்லுவானா? எதையாவது ஒரு பொருட்களை பார்த்து கடவுள்னு சொல்லுவானா? ஒரு முஸ்லீம் சொல்லுவானா? அறியாத முஸ்லீமை தவிர. ஒன்றுமே மார்க்கம் கிடையாது, அவனுக்கு குரான்னா என்னன்னு தெரியாது, நபிகள் நாயகத்தினுடைய போதனைனா என்னன்னு தெரியாது. அற்பத்திலும் அற்பமான 1-2 பேரை தவிர அதிகமான முஸ்லீம்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் காட்சி அளிக்கவில்லை, அவனுடைய தோற்றம் நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் இறைவன் நம்மளை பார்க்கிறான், இறைவனை நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, அவனுடைய வல்லமைத்தான் பார்க்க முடியும் என்பதை உலகத்தில் எக்கச்சக்கமான முஸ்லீம்கள் அதைத்தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் முஸ்லீம்கள் என்ன செய்யறது இல்லை, வேற ஒரு நபரை பார்த்து ஏமாறுறது கிடையாது. கடவுளுடைய அவதாரம்னு ஒருத்தன் வந்தான்னு வைங்க, எடுறா செருப்ப அப்படின்றான் முஸ்லீம், எடுறா கம்ப அப்படின்றான். ஏன்? பாய் தானே, உங்கள் பாய் தானே ஐயா பள்ளிவாசலில் தொழு வச்சுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு அல்லாவா மாறிட்டாரு அப்படின்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா? எல்லாம் பள்ளிவாசலில் தொழு வச்சுக்கிட்டு இருந்தாரு, நல்லா ஓதி இருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு, நல்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு அல்லாவை மாறிட்டாரு, அல்லாவுடைய அவதாரமாக வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். சொன்னாலே முஸ்லீம்கள் என்ன இது புதுசாக ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இந்த பேச்சே ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இந்த பேச்சு, இந்த சொல்லே என்ன இருக்குன்னா ஒரு வித்தியாசம். என்ன இப்படி இறைவன் அல்லாவுடைய அவதாரம் என்ன அது, இது ஒரு மாதிரியா இருக்குதே அப்படின்னு நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சமுதாயம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இறைவனுடைய அவதாரம் சொல்லி, கடவுளுடைய அவதாரம் சொல்லி மனிதனையே கடவுளாக கும்பிடக்கூடிய நிலையில், வணங்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அப்படி இருந்தாங்க. நபிகள் நாயகம் தான் அதை வந்து என்ன செஞ்சாங்க? தகர்த்தார்கள். இது மூட நம்பிக்கை. கடவுள் ஒரு நாளும் மனிதனாக வரமாட்டார். அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய அதிகாரம், அவருடைய பவர் அதிகம். எவ்வளோ அற்புதமான மார்க்கம் பாருங்க. மூசா நபியை பற்றி நம்ம படிச்சிருப்போம். மூசா நபி அவங்க தூர் சீனா மலையில் இருந்துட்டு அவங்களுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு அழைத்து பேசினான். அப்போ மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இறைவா, நான் உன்னை பார்க்கணும், நீ பேசுகிற குரல் கேட்குது, உன்னோடு உரையாடுகிறேன், ஆனால் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்லி மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க கேட்டாங்க. மூசா நபி கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொன்னாலும், என்னை பார்க்க முடியாது, இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்க முடியாது, என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று இருந்தால் என்னுடைய ஜோதியை, என்னுடைய ஒளியை அதோ அந்த மலைக்கு நான் செலுத்துகிறேன். இவங்க நின்னது ஒரு மலை, எதிரில் ஒரு மலைக்கு நான் செலுத்துகிறேன், அந்த ஒளியை நான் செலுத்துகிறேன், என்னுடைய ஒளியை பட்டு அந்த மலை அந்த இடத்துல இருந்தால் நீர் என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த வகியின் மூலியமாக சொல்லி, அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வானத்தில் இருந்து அந்த மலைக்கு அந்த ஒளியை செலுத்துகிறார். செலுத்துனா தூள் தூளாக நொறுங்கி விட்டது, அந்த இடத்துலயே இல்லாம அப்படி பவுடர் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. மூசா மூச்சேரைக்கு கீழே விழுந்தார். மூசா நபி அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாங்க, ஒன்றுமே அப்படியே மயங்கிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு, இறைவா, நான் உன்னை பார்க்கணும் என்று கேட்டது தவறாக நான் கேட்டு விட்டேன், என்னை மன்னித்துரு அப்படின்னு சொல்லி மூசா நபி அதை விளங்கிக்கிட்டாங்கிற விஷயத்த அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்கிறான். இதை சொல்வதன் மூலியமாக நமக்கு அல்லாஹ் கிளாஸ் நடத்துகிறான், என்ன பாடம் நடத்துகிறான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் யாராவது என்னை பார்க்கணும்னு நினச்சா மழையே இருக்காது, என்னுடைய ஒளியை கொஞ்சோண்டு மலைக்கு செலுத்தினா மலையே தூள் தூளாக நொறுங்கிடும்.
அப்ப யாராவது நான் இறைவன் அல்லாஹ் கடவுள் என்று சொல்லி உங்களிடத்திலே வந்தால் நீங்க என்ன விளங்கிடணும்னா, இந்த பூமியே இருக்காத, அப்படி பவர்ஃபுல்லான இறைவன் எப்படி மனுஷனா வர முடியும் அப்படின்னு நீங்க கேட்கணுங்கிற ஒரு பாடத்தை, கிளாஸை, வகுப்பை அல்லாஹ் என்ன செஞ்சதான் நமக்கு நடத்தி விட்டதுனால நம்முடைய நம்பிக்கை இறைவன் வடிவத்தில் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. அது தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்லது மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரி, எந்தெந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இந்த உலகத்தில் எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ எதுவுமே இறைவனுக்கு நிகரானது கிடையாது என்பதை ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை நமக்கு வலுவாக ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை எவ்வளவு அற்புதமானது பாருங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய இறைவன் நம்பிக்கையில நிறைய சொல்லலாம், நிறைய இருந்தாலும் சில விஷயங்களை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இறை நம்பிக்கை நம்புறதுனால மனுஷன் ஏமாறுறது கிடையாது, அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த மாதிரி நம்புறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு நன்மையை தர்றதாக இருக்கிறது என்பதை நம்ம நிறைய சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையில் அடிப்படையான என்ன? அல்லாஹுவை நம்புறது, வேதத்தை நம்புறது, தூதுவரை நம்புறது, விதியை நம்புறது, மறுமையை நம்புறது. இதெல்லாம் இந்த நம்பிக்கை என்பது ஆழமானது. இது மாதிரியான நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் நம்பிக்கை ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லைன்னா இஸ்லாமே கிடையாது. ஒருத்தர் அல்லாவை நம்பலன்னு வைங்க, மற்றதை நம்பினான்னு வைங்க, அவன் இஸ்லாத்தை இல்லைன்னு சொல்ல. வேதத்தை நம்பணும், வானவரை நம்பணும், தூதுவரை நம்பணும், மறுமையை நம்பணும், விதியை நம்பணும். இது மாதிரி நம்பிக்கையில தான் இஸ்லாமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதில் ஒரு முக்கியமான நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு நமக்கு இஸ்லாம் நமக்கு தருகிறது. வலல் ஆகிரத்து ஹைருல்லக்கும் மினல் ஊலா, இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை சிறந்தது அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா, இதுக்கு பிறகு ஒரு ஆகிரத்து வாழ்க்கைன்னு ஒன்று வர இருக்கா, இதுதான் சிறந்தது அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிச்சிருவான். அழிச்சிட்டு மறுமை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு தான் நித்திய வாழ்க்கையாக இருக்கிறது குர்ஆன் சொல்கிறது. நிறைய வசனங்களே அதை அல்லாஹ் சொல்கிறாங்க. சூர் ஊதப்படக்கூடிய நாள் வரும், அந்த நாளில் இத சம்சு குவ்விரத், இதன் நுஜூமுன் கதரத், இதழ் ஜிபாலு சுயிரத், இதழ் இஷாரு உத்திலத், சூரியன் சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும் போது, கடல் தீ மூட்டப்படும் போது, இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். கருவுற்ற ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படக்கூடிய நாள், அப்படிப்பட்ட ஒரு நாள் யுக முடிவு நாள், உலகம் அழியக்கூடிய ஒரு நாள் ஏற்படும். அழிஞ்ச பிறகு மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று வந்துடும் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகமும் அதை சொன்னாங்க. இந்த உலகத்தை இது நிரந்தரமானது இல்லைப்பா, நீ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, இது நிரந்தரமானது கிடையாது, கொஞ்ச நாளில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இறந்து போன பிறகு அதுக்கப்புறம் உலகமும் ஒரு நாள் இறந்து போயிடும். இந்த உலகமே இறந்துடும், வானம் பூமி எல்லாமே இறந்துடும், எல்லாமே அழிஞ்சிரும். எல்லாமே அழிஞ்ச பிறகு மீண்டும் திரும்ப வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் நம்முடைய தாத்தா பாட்டி முப்பாட்டர்கள், அதற்கு முப்பாட்டர்கள், அதற்கு முப்பாட்டர்கள் சொல்லி ஆதம் நபியில இருந்து யுக முடிவு நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அனைவரும் நிறுத்தப்படக்கூடிய ஒரு நாள், அந்த நாள் இருக்கிறது. அந்த நாளில் எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கு போவாங்க. இப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப ஆழமாக ஊட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மறுமையை நம்பாத முஸ்லீமே கிடையாது. எல்லா முஸ்லீமே மறுமையை ஆழமாக நம்புவாங்க. சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, இறந்த போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹ் நமக்கு நல்ல வலுவாகவே சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த உலகம் என்பது அத்துன்யா சுஜினுல் மூமினின் வ ஜன்னத்துல் காஃபிரின், இந்த உலக வாழ்க்கை என்பது சிஜ்னுல் மூமினின், இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சிறைச்சாலை, வ ஜன்னத்துல் காஃபிரின், இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் சொர்க்கம், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுமை வாழ்க்கையை சொர்க்கம் இருக்கிறது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா
மறுமை வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது என்று பாடம் நடத்தினார்கள். இதனால என்ன நன்மை? ஏராளமான நன்மை இருக்குது. ஒரு நம்பிக்கை தான். இன்னும் சொர்க்கத்தை நம்ம பார்க்கல, நரகத்தை பார்க்கல. யாராச்சும் பார்த்தாங்களா? சொர்க்கத்தை யாராச்சும் பார்த்துட்டு வந்து இதான் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யாருமே பார்க்கல. நரகத்தை யாராச்சும் பார்த்தாங்களா? இது நம்பிக்கை. இஸ்லாம் சொன்ன ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறதுன்னு நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் நிறைய வசனங்களில் சொல்லுகிறான், ஒரு அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் மறு உலகத்தில், ஒரு அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் மறு உலகத்தில். ஒரு சின்ன அளவில் நன்மை செஞ்சவங்களாகவும் பார்க்கலாம், சின்ன அளவில் தீமை செஞ்சவங்களும் மறு உலகத்தில் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். அப்போ சொர்க்கம் கொண்டு வரப்படும். சொர்க்கத்திற்கு போகிறவங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சி விடுவாங்க. பாவம் செஞ்சவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க. வட்டிக்கு வாங்கினா நரகம் இருக்கிறது. அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சால் நரகம் இருக்கிறது. இறைவனுக்கு இணை கற்பித்தால் நிரந்தர நரகம் இருக்கிறது. இப்படின்னு நரகம் என்பது நிரந்தரமாக இருக்குது. அங்கே யுகம் யுகமாக ஹாலிதீன ஃபீஹா அல்காபா, யுகம் யுகமாக அங்கே தங்குவார்கள். நரகத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க, சொர்க்கத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க. யுகம் யுகமாக அங்கே தங்குவாங்க. அங்கே விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள். சொர்க்கத்தில் உள்ளவங்களும் வெளியேற்றப்பட மாட்டாங்க, நரகத்தில் உள்ளவங்களும் நிரந்தரமாக இருப்பாங்க. சில பேர் நரகத்தில் தண்டிக்கப்பட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனால் நிரந்தர நரகம் சொல்லி இருக்கிறவங்க நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்லி இஸ்லாம் மறு உலக வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆணித்தனமாக சொல்லி இருக்கிறது. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு மனுஷன் என்ன முயற்சி செஞ்சாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பயங்கரமான நிலையில் அவங்க பாடுபட்டாலும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அடைஞ்சவன் ஒரு உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. ஒரு நபர் என்ன செய்யல கிடையாது. எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான் அப்படின்னு. அது பில்கேஸாக இருந்தாலும் சரி, அதானி, அம்பானி, எலான் மஸ்கு, யார் உலகத்தில் யாராக இருந்தாலும் இதுவரைக்கும் உலகத்தில் அனைத்து இன்பங்களையும் அனைத்து சந்தோஷங்களையும் நிரந்தரமாக பெற்றவர்கள் என்று யாருமே கிடையாது, எவரும் முடியாது. அது முடியவே முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்கு உலக கோடீஸ்வரன் சொல்லிக்கலாம். அவனுக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அவன் பின்னாடியே இருக்கும், முதுகுக்கு பின்னாடியே இருக்கும். அவனுக்கு பிறகு முதுகுக்கு பின்னாலேயே அவனுடைய துன்பங்கள் அவனை அண்டி கொண்டு இருக்கும். அவனுக்கு பின்னாடியே தான் இருக்கும், தூரத்துலலாம் இருக்காது. அந்த அளவுக்கு துன்பங்களை அவன் அனுபவித்தவர்களாகத்தான் உலகத்தினுடைய கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய அழகு மிக்கவர்கள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உலகத்திலே பெரிய அழகு மிக்கவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த உலகத்தில் மனிதன் என்பவன் ஒரு நாடக மேடையில் நடிக்கக்கூடிய ஒரு நாடகர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர உண்மையாக இந்த உலகத்தை யாருமே நிச்சய முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. வாழக்குண்டான நிலையில் இந்த உலகம் படைக்கப்படவில்லை. அப்படி இல்லை, அல்லாவே அப்படி சொல்லிட்டான். இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யலை, இது சோதனைக்கு தான் படைத்தோம். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அகசன் அமலா, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதனுடைய நோக்கம் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதனை சோதித்து பார்ப்பதற்கு தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ இந்த உலகம் என்பது ஒரு சோதனைக்கு உண்டான ஒரு களம்தான். அது துன்பங்களையும் இன்பங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வேதனையையும் பிரச்சனைகளையும் பிரச்சனை அற்ற ஒரு நிலையையும் எல்லாத்தையும் மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பான் இறைவன். வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் அதை அனுபவிச்சே ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மரணம் அவனை வந்துடுது இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், மரணம் அடையாத மனிதன் இருக்கானா யோசிச்சு பாருங்க. பலகீனமாயிட்டாங்கிறான். திமுக ஒரு கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பெரிய கோட்டையாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய நிலையில் இருந்தவங்க கருணாநிதி இறந்து போயிட்டார்ல. வயது மூப்பின் காரணமாக தானே மரணம் வருகிறது. இல்லைன்னா இன்னைக்கு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாயிரும்ல. இப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு நிறுவனராகவோ கட்சியை உருவாக்கி அதற்காக பாடுபட்ட எத்தனையோ பேர் என்ன செஞ்சுதாங்க, இறந்து போயிருந்தாங்களா இல்லையா? எத்தனையோ மன்னர்கள் இறந்து போயிட்டாங்களா இல்லையா? ஏன் ஏன் இறக்குறாங்க? எதனால் மரணம் வருது? எவ்வளோ பெரிய மன்னர், இந்தியாவே ஆண்ட மன்னர், ஏன் இறந்து போயிட்டாங்க? அவங்களுடைய வாழ்வு என்னாச்சு? பெரிய மருத்துவர் ஏன் இறந்து போயிட்டாரு? எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரி, அவர் ஏன் இறந்து போயிட்டாரு? எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமை உள்ளவர், அவர் ஏன் இறந்தார்? எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, அவர் ஏன் இறந்து போனார்? எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே.
இப்படி தான் ஒரு ரொட்டை எடுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாம் மரணத்தை தழுவுறாங்களே, பலகீனம் தானது. மரணம் என்பது பெரிய பலகீனமாச்சே. அப்போ என்ன, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பார்த்தா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்தில் என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. மரணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் மனிதன் என்ற ஒருவன் இல்லை. மனிதன் என்ற ஒருவனுக்கு மரணம் என்பது நித்தியமாக இருக்கிறது, நிலையானதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மனிதனுடைய ஆற்றல் என்பது ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பவர்ஃபுல்லானவனாக இருந்தாலும் சரி, பெரிய குத்துச்சண்டை வீரராக இருந்தாலும் சரி, பெரிய குத்துச்சண்டை வீரருக்கு இன்றைக்கி உடல் பலகீனமான நிலையில் தானே இருக்கிறாங்க. எத்தனையோ குத்துச்சண்டை வீரனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, முகமது அலி கிளை அவருடைய நிலை என்ன, பலகீனமான நிலையில் தான் அவர் இருக்கிறாரு. மைக் டைசன் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க முடியுமா? எத்தனையோ வீரர்கள், எவ்வளோ பெரிய குத்துச்சண்டை வீரர்கள், எவ்வளோ பெரிய உடல் வலு உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களும் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ இதை இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு நாளும் அதை வலுவூட்டுற மாதிரி செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மரணத்தை நினைத்து பாருங்க, ரசூலா சொன்னாங்க, கபறுகளை போய் ஜாரத்து செய்யுங்கள், பன்மையாக சொன்னாங்க. அது மரண சிந்தனையை ஏற்படுத்தும், மறுமை சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு மரண சிந்தனை ஒரு மனிதனுக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த உலகத்தில் வாழும்போது கரெக்டாக இருப்போம். மரண சிந்தனை இல்லைன்னா தான் மனுஷன் நினச்சுவான் தாறுமாறாக வாழக்கூடியவனாக மாறிடுவோம். இஸ்லாம் சொல்லுது, டெய்லி மரணத்தை பற்றி சிந்திப்பான். தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல மரணத்தை பற்றி தான் சிந்திக்க சொல்லுது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மரண சிந்தனை சொல்லாத இடமே கிடையாது. நிறைய வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள்னா நீங்கள் மரணிச்சிருவீங்க, மறுமை வாழ்க்கை இருக்கிறது, உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி நீ உங்களை மரணம் அடைந்தே தீரும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி பார்த்தீங்கன்னா மரணத்தையும் சொல்லுது, மறுமை வாழ்க்கையும் இஸ்லாம் சொல்லுது. இப்போ இது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்வான்னா, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம மரணம்ங்கிற ஒன்று இருக்கிறதுனால அல்லாஹ் மறுமை எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கம் தருவான் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு அவனுக்கு கிடச்சிரும். பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, ஒரு தள்ளாத வயசில் நடந்து போகிறாரு, என்னடா வாழ்க்கை இது, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவர் சொர்க்கத்தை நினைக்கிறாருன்னு வைங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் இளமை மாதிரி தானே கொடுப்பான், சந்தோஷமாக வாழலாமே. அருமையை நம்புறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது நன்மையான காரியங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் மறுமை வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம விளங்கிடணும். அப்போது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றவர்கள் மாற்று மற்றவர்கள் மற்ற இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது, இதோட போதும், இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, அதனால் தண்ணி அடிக்கிறவன் நல்ல தண்ணி அடித்து நம்ம நல்லா இப்பமே என்ஜாய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தண்ணி அடிக்கிறோம். அப்படி ஒரு பக்கம் தண்ணி வண்டியாக இருக்கிறாங்க. இன்னொருத்தன் இப்போ சொன்னீங்கன்னா திருடுறவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம என்ன செய்வோம், நல்லா திருடி நல்லபடியாக எவன் சொத்தியாச்சு ஆட்டையை போட்டு இது பண்ணிடுவோம்னு சொல்லி அது ஒரு பக்கம் திருட்டு சம்மந்தமாக நடக்குது. லஞ்ச லாவணியம், இது மாதிரி லஞ்சங்கள் வாங்குறது, பெரிய அடுத்தவங்க சொல்லி சொத்துக்களை எல்லாம் சூறையாடுறது, இதெல்லாம் எதன் அடிப்படைன்னு சொன்னால் மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய இதில் என்னன்னு சொன்னால், இப்போ திருடுறதுக்கு காரணம் அதுதான். இதே மாதிரி லஞ்சம் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுவும் அப்படி தான். நம்ம லஞ்சம் வாங்குகிறோம், மறு உலகம்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் இங்கே எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம கொள்ள அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த மாதிரியான மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த கற்பழிப்புகள், அடுத்த ஒரு மனை நாடுறது, அடுத்த பெண்களை நாடுறது போகிறது விஷயங்கள் எல்லாமே அதாவது இன்னும் சொல்லப்போனால் கேடுகட்ட செயல்கள் அனைத்துக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா மறுமை நம்பிக்கை இல்லாதது தான் காரணம். தீமையான காரியங்களை போய் விழுவுறது, விபச்சாரம், அதே மாதிரி அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது, இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அது அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், மறு உலக வாழ்க்கை இல்லை, இந்த உலகத்தில் என்ன செஞ்சிடணும், நம்ம எப்படி வேணாலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நினச்ச மாதிரி வாழ்கிற ஒரு பீப்புள், ஏராளமான பீப்புள், அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது மாதிரியாகவும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தோட முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் கெட்டது அவர்களுடைய வாழ்வில் வருவதற்கு மிக முக்கிய காரணம் அதுவாக இருக்கிறது. மறுமை நம்பிக்கை இல்லாதனால ஒரு மனுஷன் கெட்டவனாக மாறுகிறான், தீமையான காரியங்களை செய்கிறான். நிறைய சின்ன காரியங்களுக்கு கூட வெட்டு குத்துலாம் நடக்கல.
போலீஸ் அதிகாரிகள் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க, இல்லை நம்ம உள்ளே போயிட்டு வெளில வந்துடலான்னு ஒரு இது இருந்தால் கூட கடவுள் நம்மளை தண்டிப்பார் என்று ஒன்று இருந்தால் தான் கெட்டவன் நல்லவனாக மாறுவான். கடவுள் இந்த தண்டனைங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. இறைவன் நம்மளை தண்டிப்பான், கடவுள் நம்மளை தண்டிப்பார் அப்படின்னு மறு உலக வாழ்க்கையில் நரகம் என்ற ஒன்று இருக்குன்னு ஒரு பயம்தான் ஒரு மனுஷனை நல்லவனாகவே மாற்றும். இப்போ இங்கே உள்ள ஆட்சி அதிகாரங்கள், இங்கே உள்ள காவல்துறை, இங்கே உள்ள நீதிமன்றம், இதுகளை வச்சு ஒருத்தர் நல்லவனாக திருந்துவான்னா திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீதிமன்றங்களே தீர்ப்புகள் மாற்றமாகவோ, அதே மாதிரி காவல்துறைகளே லஞ்ச லாவணிகளில் மூழ்கி கிடக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் குற்றவாளிகள் பெருகுவார்களே தவிர குறைய மாட்டார்கள். ஒரு நல்ல மனிதனை கூட குற்றவாளியாக மாற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மறுமை நம்பிக்கை இல்லாதது ஒரு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லவனாக சில பேர் இருக்கணும்னு நினைக்கிறானே, அவன் இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சா கூட அவனுக்கு உண்டான பரிசு இந்த உலகத்தில் முழுமையாக கிடைக்கிறது இல்லைல்ல. நிறைய மாற்று மதத்தவர்களை எல்லாம் பார்க்கும்போது நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்குண்டான மதிப்பு அளிக்கப்படவில்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், கெட்டவனுக்கு தான் அந்த உலகத்தில் வாழ்க்கையாக இருக்குது, நல்லவனுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறான். அது உண்மை தானே? அது உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. கெட்டவனுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான உதவிகளும் நன்மைகளும் செய்யப்படுமே தவிர நல்லவர்களுக்கு அது உண்டான நிலை கிடையாது. இது யதார்த்தமாக உண்மைதானது. ஆனால் மறுமை நம்பிக்கை அவனுக்கு இருக்குமே ஆனால், சரி சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நம்ம இங்கே பாடுபட்டதற்கு இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தருவான், அவன் தீமை செய்கிறான்னா அவனுக்கு நரகத்தை கொடுப்பான், பாவத்துக்கு உண்டான தண்டனை அவருக்கு கொடுக்கப்படும் என்பது ஒரு மறுமை நம்பிக்கை இருந்தால் அவன் நல்லவனாக இருப்பவன் நல்லவனாகவே இருப்பதற்குண்டான தன்மையை வலுவூட்டக்கூடியதாக மறுமை நம்பிக்கை அவனுக்கு உரமிடுகிறது. இன்னும் சொல்ல போனால் அது அவன் நல்லவன் மேலும் நல்லவனாக மாறுவதற்குண்டான எல்லா விதமான தன்மைகளையும் மறுமை நம்பிக்கை அவனுக்கு வலுவூட்டுகிறது. மறுமை நம்பிக்கை இல்லாதவன் நல்லவனாக இருக்கிறவனே கெட்டவனாக மாறுவதற்கு அவனுக்கு அந்த தன்மையை உண்டாக்குறது. நான் நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் என்று அவன் கெட்டவனாக மாறுவதற்குண்டான நிலைதான் இருக்கிறது. மறுமை நம்பிக்கை இல்லாதவனுடைய விளைவுதான் நிறைய கெட்டவர்கள் மாறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதே மாதிரி தவறுகள் செய்வதற்கு காரணங்கள் அது அமைந்து விடுகிறது. தீமையான தீர்ப்புகள் சொல்கிறதுலேயும் அதுலேயும் அது மாதிரியான காரியங்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. நேர்மையற்ற ஒரு தன்மைக்கும் அந்த மறுமை நம்பிக்கை இல்லாமல் போவது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால் மறுமை நம்பிக்கைங்கிறது பகுத்தறிவுக்கு வலுவூட்டக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த இஸ்லாம் மார்க்கம் மறுமை நம்பிக்கையை சொல்லியிருப்பது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை மற்றவர்களுக்கு நம்ம இறந்து போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்ப்போம். இஸ்லாம் மார்க்கம் என்பது நல்லதை தரும் ஒரு அற்புதமான நம்பிக்கையாக இருக்கிறது. இஸ்லாமுடைய நம்பிக்கைகள் வலு சேர்ப்பதாக இருக்கிறது. மனித சமுதாயத்திற்கு தேவையான நல்ல நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்து இந்த நம்பிக்கையை இன்னும் வலு சேர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.